ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிக்கி மவுஸ் எப்படி வரையும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது, கொஞ்சம் ரியலாக இருக்க மாரி இருக்குது. ஸோ இது முக்கியமானது வந்து கலரிங் தான். கலரிங் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிங்க, பொறுமையாக அடிங்க. ஸோ எப்போதும் நம்ம அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்து வரைஞ்சிட்டு வரைவோம். ஸோ இப்போ வாங்க இது எப்படி வரும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும்னு சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக்கி மவுஸ் எப்படி வரையும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பேப்பர் பென்சில் எடுத்துட்டேன். ஸோ இருக்கும் கலர் அடிக்க அது தேவையான கலர் பென்சில். ஸோ இப்போ வாங்க இது எப்படி வரையும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிக்கி மவுஸ் இந்த தலைப்பாட்டெலாம் வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தலைப்பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் போட்டு கொஞ்சம் கர்வ் மாரி போட்டு அடுத்தது இன்னொரு காது வர மாரி. ஸோ இது வரைஞ்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பார்ட் வரணும். ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகவே வரைங்க. ஸோ ஹெட் பார்ட் மட்டும் கொஞ்சம் அப்படியே போட்டு, ஸோ இங்கே வாயை வருதுங்க கொஞ்சம் கர்வாக போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே உடம்பு, ஸோ இங்கே வந்து கை வர மேலே வரையலாம். ஸோ உடம்புக்கு அப்படியே வரைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கர்வ் மாரி அப்படி போட்டலாம். ஸோ எப்போதுமே அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இன்னும் பாட்டு வரைஞ்சிடலாம். ஸோ இங்கேருந்து கால் அப்படி வந்துட்டு, ஸோ கால் போட்டு ஷூக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக வர மாரி. ஸோ இங்கே வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸோ கால் பாட்டு இப்படி வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு காலுக்கு, ஸோ இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு ஸோ இங்கே லைட்டாக ஒரு கர்வ் மாரி போட்டு இங்கே ஷூவு. ஸோ பார்த்திங்கன்னா ஷூலாக வந்தாச்சு. ஸோ இப்போ கார்லேருந்து உடம்பு பாட்டை வரைஞ்சிட்டு கை இங்கே வைக்கிற மாரி, இப்போ வாங்க இந்த கையை அப்படியே ஃபேஸ்லாம் வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கை வந்து இங்கேருந்து இப்படி வர மாரி வச்சிடலாம். ஸோ கர்வ் இங்கே முடிச்சுட்டு இந்த கை வந்து இங்கே சேர மாரி வைக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு ஃபேஸ்லாம் வந்துட்டு இங்கே கையை நீட்டி இருக்கிற மாரி ஒரு கை வரைஞ்சிடலாம். சரி வாங்க இதை வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சாச்சு, வரைஞ்சி முடிச்சாச்சு, நல்லாவே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் ஸ்லோவாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லாதுன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் நம்ம டார்க்காக வரைஞ்சிடலாம். ஸோ அதுமாரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்டேன். ஸோ பார்க்க நல்லாவே வந்துச்சு, சூப்பராக இருக்குது. சரி இப்போ வாங்க இப்போ நம்ம கலரிங் அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லேருந்து அடிப்போம், ஹெட் போர்ஷனு. ஸோ பிளாக்கு எங்கன்னா இங்கே பிளாக்கு, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ கழுத்து வரைக்கும் நம்ம அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கலர் அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க, பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாவே வரும், சூப்பராகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
ஸோ அதனால் அடிக்கும்போது கலர் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க. ஸோ இப்போ வாங்க இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து பாட்டு வரைக்கும் இது வரைக்கும் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கையெல்லாம் அடிச்சுட்டு கழுத்து வரைக்கும் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடித்தாச்சு. பார்க்க நல்லாவே இருந்திருக்கு, சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங்லாம் பார்த்தோன்னா நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அதனால் எப்போ வந்து அடிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, ஸ்லோவாக அடிங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ அடித்தாச்சு, ஃபேஸ் பாடாச்சு. இப்போ உடம்பு பாட்டு அடிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா இது அடிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அடிக்கும்போது பொறுமையாக அடிங்க. ஸோ இங்கே அடித்தாச்சு. இப்போ இங்கேருந்து இப்போ இங்கே ரெட்டு எல்லோலாம் அடிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபுல்லாக அடித்தாச்சு. பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ கலர் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ முடிச்சாச்சு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ கலர் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க. இந்த உடம்பாடு அடிக்கும்போது மட்டும் எனக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஏன்னா பொறுமையாக அடிக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அடிச்சிட்ட பிறகு ஸோ உங்களுக்கு எங்கே டார்க்காக இருக்குன்னு தெரிஞ்சோ கொஞ்சம் வேஸ்ட் கிளாத்து எதனா பட்ஸு எதனா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்குதுன்னு தோணுதோ ஸோ அங்கெல்லாம் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லா அதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ வரைஞ்சது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு, கரெக்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களே ஏதோ வரைஞ்சி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி வரைஞ்சி சொல்லிட்டு பார்த்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.